சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களையுமே நம்மளுமே வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லைவ் தான் பண்ணுறோம். லைவ் பண்ணும்போது ஒரு சில சொந்தங்கள் உங்கள் வீடியோவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ உங்களுக்காகவே நம்ம நேரங்களை ஒதுக்கி வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா, நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு ஒரு ருசியான வெங்காய குழம்பு ரெடி பண்ணி தாங்க குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு எப்படி ஒரு ருசியான வெங்காய குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட்றோம்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் சொந்தங்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களே, நம்ம ஸ்டைலில் வெங்காய குழம்பு வைக்கிறக்காண்டி என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னா, 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 50 பெரிய வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ஒரு 50 புளி எடுத்திருக்கேன். சொந்தங்களே, இதை வச்சு தான் ஒரு ருசியான வெங்காய குழம்பே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். சொந்தங்களே, நம்ம ஊர் ஸ்டைலில் வெங்காய குழம்பு வைக்கிறக்காண்டி நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்திருந்தோம்னு வீடியோவில் பார்த்துருந்தீங்க. இப்போ வெங்காய குழம்பு வைக்கிறக்காண்டி புளியை ஊற போட்டுருவோம். சொந்தங்களே, வெங்காய குழம்புக்கு தேவையான புளியை ஊற போட்டாச்சு. புளி ஊறி வரட்டும். நம்ம வெங்காய குழம்புக்கு தேவையான தேங்காயை திருவி அரைச்சிட்டு வந்துடுவோங்க. சொந்தங்களே, தேங்காயை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாவில் உள்ள 70 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். புளியவும் நம்ம கரைச்சி வச்சாச்சு. வெங்காய குழம்புக்கு தேவையான பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன வேலை? நம்ம குழம்பு வைக்கிறதா வேலை சொந்தங்களே. சொந்தங்களே, இப்போ நம்ம வெங்காய குழம்பு வைக்கிறக்காண்டி சட்டியை அடுப்பில் போங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கணும். தேவையான சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகா சேர்த்துக்கணும். உங்களுக்கு எண்ணெயிலே வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் நமக்கு எண்ணெயிலே வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்சு தக்காளி எண்ணெயிலே சேர்த்து வதக்கிடுவோம். சொந்தங்களே, நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு மீன் குழம்பு மட்டும் வைக்கிறது இல்லை, எல்லா குழம்புமே வைக்கலாம். இப்போ நம்ம கூட வெங்காய குழம்பு தான் வைக்கும். வெங்காய குழம்பு வைக்கலாம், புளி குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்பு, வெந்தய குழம்பு எல்லாமே வைக்கலாம். உங்களுக்கு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா, மீன் பொரியல் மசாலா தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கும். ஆர்டர் பண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க சொந்தங்களே. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலாவை சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே, இந்த மசாலையோட நம்ம கரைச்சி வச்சு புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காயும் சேர்த்துக்கிறோங்க குழம்போட. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கடந்து வத்தி வரட்டும். சொந்தங்களே, வெங்காய குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு. நம்ம முதுக்கோத்தலும் வறுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காய குழம்போடு அந்த வறுத்த முதுக்கோத்தலை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சொந்தங்களே. இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். ஹாய் சொந்தங்களே, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு ருசியான வெங்காய குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலுக்கு குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடுமா? சாப்பிடலாம். அக்குமா சாப்பிடுவோமா?
என்னத்த சாப்பிடுவோமா? ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு நேரம் லைவ் பண்ணும்போது உங்கள் வீடியோவை மிஸ் பண்ணுறோம், அப்பப்போ ஒரு வீடியோ பதிவு போடுங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் கறியும் சோறு சாப்பிடுவீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச வெங்காய குழம்பு தாங்க வச்சுருக்கோம். எனக்கு கறி குழம்போட வெங்காய குழம்பு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச குழம்போட பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணியாச்சு. என்னத்தா சாப்பிடுவோமா? என்ன அக்கு அள்ளி சாப்பிடுங்கத்தா, சாப்பிடுவோம் சொந்தங்களே. என்னத்தா? அள்ளி சாப்பிடணுமா? இன்னைக்கு உங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலுக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சொன்னீங்களே. ரொம்ப நாள் வீடியோ பண்ணாமல் நம்மளுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. என்னத்தா? ஹாய் சொல்லு சொந்தங்களுக்கு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஒரு பாட்டு பாடுறியா சொந்தங்களுக்கு? ஒரு பாட்டு பாடுறியா? பாடு. வெங்காய குழம்பு ஆறுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு வெங்காய குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா குழம்புமே வைக்கலாம், ஆனால் கறி குழம்பு சாம்பார் இந்த எடுத்துட்டு அருமையாக இருக்குது சொந்தங்களே. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு ஒரு அருமையான வெங்காய கார குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வெங்காய கார குழம்புல மெயினே இந்த முதுக்க வத்தல் தான். இந்த கடைசியாக வறுத்து போடுறோம் பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட. எப்படிதான் இருக்கு? அள்ளி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. குழம்பு அருமையா வந்திருக்குதா. நல்லா இருக்காக்கு. எப்படித்தான் இருக்காக்குமா? ஏமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வீடியோன்னு கலந்தே இல்லை. காலை லைவ் பண்ணல. இப்போ நாங்கள் சாப்பிடும்போது எத்தனை மணின்னு சொல்லவா? 2 மணி ஆக போகுது. காலை லைவும் பண்ணலை, காலை சாப்பாடும் சாப்பிடலை. ஆனால் நாங்கள் சாப்பிட்ற டைம் 2 மணி. அதாங்க ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு நாள் பொழுது போயிடும். அதனால தான் இதை பெருசாக நாங்கள் விரும்புறது கிடையாது. சரி, நம்ம வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போவோம். இப்போ நம்ம எவ்வளோ தான் வீடியோ பதிவுகள் போட்டாலும் நம்ம வீடியோ பதிவு எடுத்து போடுறவங்களுக்கு நல்லா ஓடுது. ஆனால் நம்ம வீடியோ பதிவு அவ்வளோ பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அதை விரும்பாமல் இன்றைக்கி வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகிறோம். உங்களுக்கு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா, மீன் பொரியல் மசாலா, மாசி பொடி, கருவாடுகள் தேவைப்படுச்சுன்னா எப்பொழுதுமே ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மீன் குழம்பு மசாலா வாங்கினீங்கன்னா வெங்காய குழம்பு, கார குழம்பு, வத்த குழம்பு, வெந்தய குழம்பு எல்லா குழம்பும் வைக்கலாம். அதை தாண்டி கடல் மீன்களில் மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, திருக்க மீன் குழம்பு, கனவா மீன் குழம்பு எல்லா குழம்புமே இந்த ஒரே மசாலா இருந்தால் போதும், ருசியான குழம்பு சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா எந்த பொடியுமே சேர்க்கணும் தேவையில்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் சாம்பார் கறி குழம்பு தவிர்த்துட்டு எல்லாத்துக்கும் சேர்க்கலாம்னு. ஆனால் எங்கள் அம்மா கறி குழம்பு வச்சாங்கன்னா இந்த மீன் குழம்பு மசாலாவில் பாதியும் கறி மசாலா பாதி போட்டு தான் குழம்பே வைப்பாங்க. ஆனால் நாங்கள் அதை சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம சாம்பார் கறி குழம்பை தவிர்த்துட்டு எல்லாத்துக்கும் எல்லா குழம்பும் வைக்கலாம்னு சொன்னோம்ல, ஒரு சில சொந்தங்களை மட்டும் வாங்கி சாம்பாருமே ரெடி பண்ணாங்க. ஆனால் வாங்கி சமைச்சிங்கன்னா இந்த மசாலாவே நீங்கள் விடவே மாட்டீங்க. தரமான பொருட்களை வாங்கி நம்ம ரெடி பண்ணுறதுனால தான் விலைவாசி அப்படி இருக்குது சொந்தங்களே. நம்ம மட்டமான பொருட்களும் வாங்கி ரெடி பண்ணோம்னா குறைவான விலைக்கு கொடுக்கலாம். ஆனால் குறைவான விலைக்கு மட்டமான பொருட்களை வாங்கி நம்ம குறைவான விலைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள இந்த ஆன்லைன் வியாபாரம் ஆயிட்டு நினைக்கிறேன். கொரியர் காசு, பேக்கிங் செலவு, நம்மளுடைய லாப நோக்கம் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது எல்லாமே விலை அதிகமாக தான் வரும். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பொருளுடைய தரம் எப்படி நம்ம வாங்கி அரைக்கிறோம்னு. என்னத்தா நீங்கள் எதுவும் சொல்லலையா தீயாமா? சொல்லுங்கள் சொந்தங்கள்கிட்ட. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம்.
சொந்தங்களோட பேசலையா? இன்னைக்கே செம்மையான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. நாளைக்கெல்லாம் குழம்பு. நாளைக்கு ஏன் இருக்காது. நைட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழம்பு மிஞ்சாது எங்க வீட்டுக்கு. அது வெங்காய குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காய குழம்பு வச்சா அதுக்குன்னு தனித்துவமா நான் சாப்பிடுவேன். சோறு வாங்கி வாங்கி. அக்குமா முட்டை எங்க? நீங்கெல்லாம் வெங்காய கார குழம்பு எப்படி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களே. நம்ம வச்ச குழம்பு எப்படி இருந்துங்கிறத அம்மா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னூட்டங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ குழம்பு வச்சோம். நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம். நம்ம குடும்பம் வந்து சின்ன குடும்பம் தான். பிள்ளைங்க 2 பேர், நாங்கள் 2 பேர். ஆனால் நாங்கள் 2 பேராக இருந்தாலும் நாங்கள் தனித்துவமாக நல்லா சாப்பிடக்கூடியவங்க தான். இன்றைக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ குழம்பு வச்சோம், எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ பொருளாதாரம் வாங்கினோம், எவ்வளோ பொருளாதாரத்துக்கு நம்ம எவ்வளோ மசாலா சேர்த்தோம். மொத்தம் 70 கிராம் மசாலா தான் நாங்கள் சேர்த்தோம். நம்மள்ட்ட இடமிசன் இருக்கனால நிறுத்து தான் நம்ம மசாலாவை எடுத்தோம். இந்த 70 கிராம் மசாலா சேர்த்து குழம்பு எவ்வளோ ஒரு கட்டித்தன்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்களே பார்த்துக்கிறங்க. 70 கிராம் மசாலா ஒரு குடும்பத்துக்கு போதுமானது தான். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சாலும் சரி, கெட்டியாக வச்சாலும் சரி. இன்றைக்கி வெங்காய குழம்பு எப்போ கெட்டியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. காரம்லாம் பெரிய அளவுக்குலாம் இருக்காது சொன்னாங்களே. குழந்தைங்களே எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். இனிப்பான ஒரு சுவையில் இருக்கும் வெங்காய குழம்பு. என்ன ஜெனிமா எதுவும் பேசலையா? உன்னுடைய பேச்ச ஒரு சில சொந்தங்களை எதிர்பார்ப்பாங்க. பாய் சொல்லு. அத்தை சாப்பிடுவாங்க. அக்குமா நீ சொல்லலையா சொந்தங்களுக்கு? போய் எதுவும் பேசலையா? சரி அப்ப சொல்ல வேண்டிய சொல்லுங்க தான் நம்ம சொந்தங்களுக்கு. சொந்தங்களே, இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல ஒரு ருசியான வெங்காய குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணி எப்போதுமே ஆதரவு கொடுங்க சொந்தங்களே. அவ்வளவுதான்.